இந்த கருமத்தை பேசி தான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ திரும்பவும் அதே வருது. இப்போ 4 எம்எல்ஏ இருந்தாங்க சார். இந்த நாட்டை அப்படியே புரட்டி போட்டாங்களா சொல்லுங்கள்? ஐயோ நாட்டை புரட்டலாம் கூட காலனியை புரட்டி விட்ருங்கய்யா. காலனியெல்லாம் மாற்றிட்டேன் தெரியுங்களா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றம் செஞ்சுருக்கோம்ல அப்படின்னு ஒன்றை காட்டுங்க. இந்த 4 ஆண்டுகளில் 7,831 கோடி ரூபாய். இந்த கருமத்தை பேசி தான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ திரும்பவும் அதே வருது. 7,833 கோடி ரூபாயை வந்து சப்ளாலேருந்து அரசு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புது. ஒரு நாள் இந்த 4 பேர். ஆனால் பாய் அப்படியா நாரே தக்பீர் அவர் விட்டுருவோம். மற்றவங்க யாராவது ஒரு நாள் பேசியிருப்பாங்களா? நானும் பேசி 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 ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். 120 கோடி ஒதுக்கிட்டு 2 கோடி செலவு பண்ணி 118 கோடியை திருப்பி அனுப்பிச்சிட்டான். என் புள்ள வந்து ஒழுங்காக கக்கூஸ் போகிறது, ஸ்கூலுக்கு படிக்க போகிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலையா அப்படி நாங்கள் எடுத்துக்கலாமா? இப்படி பேசி 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 முடிஞ்சது தான் மிச்சம். ஆனால் இவங்க எதுவுமே பேசலை சார். வேங்கவே நல்லா தானே இருக்குதுன்ட்டாங்க. நல்லா தானே நம்ம போலீஸ் விசாரணை பண்ணுது.